வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. அண்ணாமலை கட்சி தொடங்கிட்டாரு, அப்புறம் நான் வர்றேன்ட்டாரு. ஆனால் 2031 தான் வருவாரா, 2029 என்னன்னு தெரியல. இப்போ தமிழ்நாட்டினுடைய நரேட்டிவ் எப்படி செட் பண்ணுறாங்கன்னா, விஜய் வெர்சஸ் அண்ணாமலை. இனி தமிழ்நாடுனாலே இளைஞர்கள் ஒன்று விஜய்கிட்ட இருப்பாங்க, இல்லாட்டி அண்ணாமலைகிட்ட இருப்பாங்க. அதாவது பாரதிய ஜனதா இங்கே தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் ஆக்கணும்னு நினச்சிச்சோ அது எல்லாமே படிப்படியாக இங்கே தமிழ்நாடு மாறிக்கிட்டு வருது. காரணம், மக்களை அப்படி நார்மலைஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பாருங்கள், ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வரையும் தமிழ்நாடு எப்படி இருந்துச்சுன்னா, பாரதிய ஜனதா எதிர்ப்பு, இந்தி எதிர்ப்பு, சமஸ்கிருத எதிர்ப்பு, மறு தொகுதி சீரமைப்பு எதிர்ப்பு, மும்மொழி கொள்கை எதிர்ப்பு, கையெழுத்து போட முடியாது மும்மொழியில், அப்படி போட்டால் தான் நிதி தருவேன்னா நிதி தேவையில்லை, நாங்கள் போராடி பெறுவோம், பேரிடர் நிவாரணம் பாஜக தரல, இப்படின்னு டெல்லி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு மக்கள்கிட்ட பேசுபொருளாக இருந்தது. பிஜேபிக்காரன் தரமாட்டேங்கிறாங்க, டெல்லி நம்மளை அப்படி வதைக்குதே. எடப்பாடி என்ன சொல்லுவார், திமுக தான் பாஜகவோட கள்ளக்கூட்டு, இப்படி தான் பேசுவாங்க. எப்படியா இருந்தாலும் எதிர்ப்பு பாஜக, டெல்லி, மாநில உரிமைகள், இதுதான் தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக இருந்தது. ஆனால் இப்போ பாருங்க, இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள்னாலே விஜய் உதயநிதியை திட்டுறாரு, ஸ்டாலினை திட்டுறாரு, ஓடு 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 வராம்பாரு. உங்களுக்கு அரசியலே சினிமாவா மாறிடுச்சு. இப்படிங்கிறது 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 இப்படி போயிருச்சு அரசியல். பாஜக எதிர்ப்பே இல்லை. பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் உட்பட விவாத தலைப்பு எல்லாமே இங்கே வந்து விஜய் வெர்சஸ் உதயநிதி, விஜய் வெர்சஸ் அண்ணாமலை. நாமளே அப்படி தானே போடுறோம். இப்போ சப்ஜெக்டே உங்களுக்கு என்ன இருக்கு, விஜய் வெர்சஸ் திமுக. உங்களுக்கு விஜய் வெர்சஸ் பாஜகன்னு ஒரு கான்செப்ட் வரல. பார்த்தீங்களா, விஜய் வெர்சஸ் டெல்லின்னு ஒரு கான்செப்ட் வரல. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம இப்போ யூடியூப், நம்ம ஊடகங்கள்லயே இப்போ நம்ம விவாதங்களை பாருங்க. 3 மாதத்துக்கு முன்னாடி என்னுடைய தலைப்புகள் எப்படி இருந்தது, இப்போ பாருங்க. விஜய்க்கு பதில் சொல்றது, திமுக இது என்ன செய்ய போகுது, கூட்டணி கட்சிகள் இங்க இருக்குமா, குதிரை பேரம் நடக்குது, இப்படியே போகுது பாருங்க. இதற்கு நடுவுல மாநில உரிமைகள் போயிட்டு இருக்கு. 9ஆம் வகுப்பு வரை சிபிஎஸ்இ அந்த ஹிந்தி படிக்கணும் கட்டாயம் ஆயிடுச்சு. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுல ஹிந்தி எழுதணும். இருமொழி கொள்கை காற்றில் பறந்துருச்சு. நிறைய தனியார் பள்ளிகளுக்கு இங்க அனுமதி கொடுத்தாச்சு. எல்லாம் பிரைவேட் ஆக்குறதுக்கான வேலைகள் நடக்குது. விவாதமே பாஜக எதிர்ப்பே இல்லாத ஒரு சூழல் போயிருச்சு பாருங்க. இப்ப நானே ரெகுலரா வந்து நமக்கு மாநில அரசு வெர்சஸ் சென்ட்ரல்ங்கிற பேசுற கான்செப்டே நம்ம எல்லாருக்கும் குறைஞ்சிருச்சு. ஏன்னா சப்ஜெக்ட் அப்படி இல்லை. இப்ப இந்த நிலையில தான் அண்ணாமலை வந்து இறங்குறாரு. அண்ணாமலையினுடைய இந்த வரவு என்ன பண்ண போகுதுன்னா, ஏற்கனவே அரசியல் அற்று இருக்கின்ற ஒரு இளைஞர் கூட்டம், திமுகவும் திராவிட எதிர்ப்பு மனநிலையில் இருக்கின்ற ஒரு இளைஞர்கள் கூட்டம், அதை அப்படியே மெயின்டைன் பண்றது. இந்த விஜய் கட்சி போக போக டே பை டே அன்பாப்புலர் ஆகிட்டு இருந்தா, அந்த அன்பாப்புலர் ஆகுறத மார்க்கெட் பண்றதுக்கு அண்ணாமலை. புரியுதுங்களா? அந்த கூட்டம் திருப்பி திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ திருப்பி போயிடக்கூடாது. அவ்வளவுதான். திராவிட கட்சிகள் முடிஞ்சு, திராவிட சகாப்தம் முடிஞ்சிச்சு. இதுதான் பாஜகவின் எண்ணம். இப்ப திமுக வெர்சஸ் அதிமுகங்கிற கான்செப்டே இல்ல, திமுக வெர்சஸ் பிஜேபிங்கிற கான்செப்டே இல்ல. இனி பாருங்க, விஜய் வெர்சஸ் அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டை வந்து அவங்க கொண்டு போவாங்க. 2 இளைஞர்கள் இருக்காங்கப்பா தமிழ்நாட்டுல, அவங்க பின்னாடி தான் தமிழ்நாடே இருக்கு. அவங்க தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற போறாங்க. மற்றவங்க எல்லாம் ஊழல்வாதிகள். இப்ப பாருங்க, அண்ணாமலை வந்து திமுக எதிர்ப்பை தான் திருப்பி இளைஞர்கிட்ட விதைக்கிறாரு. மின் கட்டணம் இது உங்களுக்கு வந்து கடன் நிறைய வாங்கிட்டாங்க. கடன் வாங்கினதை வெள்ளை அறிக்கையில அவங்க பலமுறை சொல்லிட்டாங்க. ஒரு கடன் வாங்குவதற்கே ஒரு தகுதி வேணும். அது தகுதியுள்ள மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. கடன் வாங்குவதற்கு தகுதியுடையவரா அதானி இருக்கிறதுனாலதான் அதிகமான கடன் வாங்குறாரு. அதனால கடன் வாங்குதல் அப்படிங்கிறத பொதுவா சராசரி மக்கள் மத்தியில நம்ம தலையில கடனை வச்சுட்டாங்க, நம்ம தலையில கடனெல்லாம் வைக்கல. கடன் வாங்கிதான் ஒரு அரசு செயல்பட முடியும். அந்த கடன் பெரிய தொகை வாங்குற அளவுக்கு தகுதி தமிழ்நாட்டுக்கு இருக்கானா? இருக்கு. அதான் ஐநா கொடுக்குறான், WHO கொடுக்குறான், WTO கொடுக்குறான். அவன் ஒரு மாநில அரசுக்கு கொடுக்குறான்னா அவன் தகுதி பார்த்து தான் கொடுப்பான், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்து தான் கொடுப்பான். இந்த உண்மையை பலமுறை சொல்லியாச்சு. இருந்தாலும் தமிழ்நாடு சரியில்லை, தமிழ்நாட்டில் பொருளாதாரம் சரியில்லை, தமிழ்நாட்டில் பெண்கள் சரியில்லை, இப்படிங்கிற அந்த உண்மைக்கு மாறான தகவலை பீகாரில் இருக்கக்கூடிய பிஜேபி காரங்களும் ஊபி காரங்களும் இந்த சங் பரிவார்களும் வலதுசாரிகளும் பரப்பிக்கிட்டே இருப்பாங்க. அதே கான்செப்டை விஜய் கட்சியும் பரப்புறாங்க. பிஜேபி என்னெல்லாம் தமிழ்நாட்டின் மீதும் திராவிட இயக்கத்தின் மீது வைக்கிறதோ அதை விஜய் பரப்புவார். இனி அண்ணாமலையும் அதை தான் பரப்ப போறாரு. புரியுதுங்களா? இப்ப இவங்க வந்து விஜயை வந்து விமர்சிக்க மாட்டேங்கிறாரு, விஜயை பெருசா விமர்சிக்கல, திமுக தான் விமர்சிக்கிறார். அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் கட்சி வந்து அதனால் கொஞ்சம் ஓட்டு போட்டு ஒரு 10-12% அதிருப்தி ஆயிருப்பாங்க. அப்படி ஒன்றும் எதிர்பார்த்த மாற்றம் வரலையே. எங்க பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பெண்கள் பாதுகாப்பின்மை, குழந்தைகள் வன்கொடுமை, இதெல்லாம் ஆணவ கொலை எல்லாமே நடக்குதே. இதுக்கு திமுக அரசே பரவாயில்லையே, அப்படி ஒன்றும் வரலையே. என்ன குதிரை பேரம், அதிமுகவை திட்டினாரு, அதிமுக காரங்களை எடுத்துக்கிறாரு, திமுகவை திட்டினாரு, திமுகல இருந்து ஊழல் பெறுவர்கள் எடுத்துக்கிறாரு. அப்ப இவருக்கு ஆட்சி வரணும்னா என்ன வேணாலும் செய்வாராங்க அதிருப்தி வந்திருக்கு. இந்த அதிருப்தியில இருக்கிறவங்களை கூட திருப்பி திமுக பக்கமோ அதிமுக பக்கமோ போக விடாம தடுக்கதான் அண்ணாமலை கட்சி.
இவரும் திமுக எதிர்ப்பு தாங்க பேச போறாரு, விஜயும் திமுக எதிர்ப்பு தான் பேச போறாங்க. அப்ப தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்புன்னு ஒண்ணு கிடையாது. இதைதான் விஜய் தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னாரு. சும்மா பாஜக பாஜக பூச்சாட்டை காமிக்காதீங்க அப்படிங்கிறாரு. பாஜக எதிர்ப்பு தேவையில்லை என்பதுதான் விஜய் கட்சியினுடைய அஜெண்டா. அதை மக்கள் மத்தியிலும் இந்த இளைஞர்கள் மத்தியிலும் இது பண்றாங்க. அந்த அரசியலற்ற இளைஞர்களுக்கு அது பெருசா தெரியல. காலப்போக்குல என்ன ஆகும்னா, இது பாஜக எதிர்ப்பு பேசாம இருந்து பாஜக செய்யறதும் சரிதானே, மோடியும் ஒரு வளர்ச்சி நாயகன், விஜயும் ஒரு வளர்ச்சி நாயகன், அண்ணாமலையும் ஒரு வளர்ச்சி நாயகன், இனிமே சமூக நீதி பேச மாட்டாங்க, வளர்ச்சி வளர்ச்சி. இதைத்தான் மோடி பேசி வந்தாரு. சமூக நீதி தேவை. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வளர்ச்சிக்குள்ள முஸ்லிம்கள் இருக்க மாட்டாங்க, தலித்துகள் இருக்க மாட்டாங்க, சிறுபான்மையினர் இருக்க மாட்டாங்க, பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்க மாட்டாங்க, இடஒதுக்கீட்டை கட் பண்ணுவாங்க, தலித்துகளுக்கான ஸ்காலர்ஷிப்பை கட் பண்ணுவாங்க, இதை நார்மலைஸ் பண்ணுவாங்க இளைஞர்கள். அது போதும் ரிசர்வேஷன். இந்த மைண்ட் செட்டை பேச வைப்பாங்க. இந்த விஜயை ஆதரிக்கிற கூட்டம் இதை ஆதரிச்சு கொஞ்சம் வலதுசாரிகள் உதவியோடு இதை பேசுவாங்க. இந்த இளைஞர்களும் அதை நார்மலைஸ் பண்ணுவாங்க. அப்புறம் முஸ்லிம்கள் வந்து தானே இங்க பள்ளிவாசல் கட்டினாங்க, அவங்க கோவிலை இடிச்சுட்டு தானே வந்தாங்க, அதனால அவங்க மசூதியை அங்க இடிக்கிறது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை, இப்படி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதே சராசரி தமிழ்நாடு இப்படி இருக்காது. என்னப்பா அது அவங்க தொழுகிறத போய் இடிக்கிறான், இது மத நல்லிணக்கத்துக்கு எதிரானது இப்படிங்க. இந்த தமிழ்நாடு விஜயும் அண்ணாமலையும் இப்போ வர என்ன ஆகும்னா, இதெல்லாம் நார்மலைஸ் பண்ணும், இந்துத்துவாவை நார்மலைஸ் பண்ணும். குர்பானிக்கு ஆடு வெட்டக்கூடாதுன்னு சொன்னா அதை நியாயப்படுத்தி பேச ஆரம்பிப்பாங்க. அதாவது பொது இடத்துல வச்சு வெட்டக்கூடாதுல்ல. இதே தமிழ்நாடு 6 மாசத்துக்கு முன்னாடி குர்பானி முஸ்லிம்களின் உரிமைன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போய் காப்பாத்தின வரலாறு உண்டு. ஆனா இப்ப குர்பானி முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பீல் போறாங்க. அப்ப குர்பானி அவுட்டு, ஹிந்தியை திணிச்சாச்சு, இருமொழி கொள்கை அவுட்டு, இனி லைட்டா புதிய கல்விக் கொள்கை வரும், முழுக்க தனியார் கல்வி வந்துடும், தனியார் பள்ளிகள் அதிகம் திறக்கப்படும், கல்விக்கான கண்ட்ரோல் டெல்லி எடுக்க ஆரம்பிக்கும். நான் கண்மூடித்தனமா பிஜேபி எதிர்க்க மாட்டேன்னு முதலமைச்சர் சிஎம் விஜய் சொல்லிடுவாரு. அண்ணாமலை பிஜேபி பட்டறையிலிருந்து வந்தவர், அவரும் பிஜேபி எதிர்க்க மாட்டாரு. இனிமே இதுதான் நடக்க போகுது. திமுக வர்சஸ் அதிமுகங்கிறது கிடையாது, 63% இடஒதுக்கீடு கிடையாது, சமூக நீதி கிடையாது, மொழி உணர்வு கிடையாது, மாநில சுயாட்சி கிடையாது. எதற்கும் இந்தியாவையே திரட்டி தமிழ்நாடு தொகுதி மறுசீரமைப்பு மீட்டிங் நடத்துச்சே, அந்த மாதிரி மாநாடுகள் இனி நடக்காது. இந்தியா கூட்டணிங்கிற பேர்ல இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது ஒன்று சேர்ந்தது, மாநில உணர்வுக்காக ஒன்று சேர்ந்தது, இடி சிபிஐன்னு மாநில கட்சிகளை மிரட்டும் போது ஒன்று சேர்ந்து போராடின அந்த கடந்த கால வரலாறுகள் இனி எதுவுமே நடக்காது. ஆளுநர் துணைவேந்தர்களை RSS காரர்களாக நியமிக்கலாம், எந்த எதிர்ப்பும் வராது. அதை காங்கிரஸ்காரர் ஒரு மினிஸ்டரே ஆதரிப்பாரு. கேரளால RSS காரர்களை துணைவேந்தரா போட்டுட்டாங்க. இனி இதெல்லாம் விவாதமே ஆகுறது இல்லை பாருங்க. இது ஒரு பேசு பொருளா இல்லாமலே கடந்துருதுங்க. நம்ம யார் குதிரை பேரத்துல அடுத்து எம்எல்ஏ போறாங்கன்னு பேசுறதுக்கே நம்ம எல்லாருக்கும் டைம் ஆயிடுச்சு. நான் என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். பெரிய லெவல்ல நம்ம நார்மலைஸ் ஆகிட்டு இருக்கோம். பிஜேபி எதிர்ப்பு, டெல்லி எதிர்ப்பு, இந்துத்துவ எதிர்ப்பு எதுவுமே நம்ம பேசுவதில்லை. மாநில உரிமைகள் பறி போய்கிட்டு இருக்கு, அப்படியே அமைதியா இருக்கும். கன்னியாகுமரியில கழிவுகளை கொட்டுறாங்க, அமைதியா இருக்கும். இன்னொரு தேசிய மலையாளிகள் தமிழ்நாட்டுல வந்து கழிவு கொட்டுறா, வேடிக்கை பார்க்கிறோம். ஆந்திராக்காரனை தமிழ்நாட்டு பிரதிநிதியா நியமிச்சிட்டோம். என்னன்னு கேட்டா ஜனநாயக பட தயாரிப்பாளரா நார்மலைஸ் ஆகிறோம். எதிர்த்து பேச வேண்டிய புரட்சியாளர்கள், தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் யாரும் பெருசா போராடல. அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் இது அவருடைய கருத்து அப்படின்ட்டு போயிடுறாரு. கீர்த்தனா ஆய்வுக்கு போறாங்கன்னா நாங்க பார்க்கலங்கிறாங்க கூட்டணி கட்சிகள். புரியுதுங்களா? எல்லா வரம்பு மீறல்களும், விதி மீறல்களும், சட்ட மீறல்களும் நார்மலைஸ் ஆகுதுங்க. மதவாத சிந்தனைகள், சாதியவாத சிந்தனைகள், டெல்லி ஏகாதிபத்திய ஆதிக்கம் எல்லாத்தையும் மக்கள் நார்மலைஸா ஏத்துக்கிறான். வடக்கு மாதிரி மாறுது தமிழ்நாடு. இந்தியை திணிக்க கூடாது, நீங்க வடக்கு பேசுங்க, சிரிப்பாங்க. ஹிந்தி தான் நம்ம மொழி அப்படிங்குவாங்க. ஒரு குஜராத்தி அந்த மாதிரி செய்யணும். ஆனா தமிழ்நாட்டில் ஹிந்தி திணிக்க கூடாதுங்குவாங்க. நம்ம எவ்வளவோ தனித்துவம், இடஒதுக்கீடு 69%, ஹிந்தி வரக்கூடாது, இப்படி எவ்வளவோ தனித்துவமா இருந்தோம். மாநில சுயாட்சி, தமிழ் மாநிலத்துக்குன்னு ஒரு கொடி வேணும்னு கேட்டோம். முதலமைச்சர் தான் கொடி ஏற்றணும், ஆளுநருக்கு ஏற்றக்கூடாது. இப்படி எவ்வளவோ உரிமைகளை பெற்று வந்தோம். எல்லாமே இனிமே பாஜக கட்டுப்பாட்டுக்குள்ள போயிட போகுது. இனி பாஜக எதிர்ப்பு உரையாடலே இல்லாம வெறுமனே திமுக எதிர்ப்பு. திமுக ஊழல் செஞ்சிருச்சு, வாரிசு அரசியல், இதை மட்டும் இளைஞர்கிட்ட விதைச்சிட்டு மற்ற சமூக நீதி எந்த கருத்தியலும் இங்க உரையாடலாக இல்லாமல் மோடி எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு எதுவும், இந்துத்துவ எதிர்ப்பு எதுவும் இல்லாம மக்கள் மத்தியில் நார்மலைஸ் ஆக போகுது. அந்த அரசியலை தக்க வைக்கதான் அண்ணாமலை இறக்க வைக்கப்பட்டிருக்கிறார். இனி அண்ணாமலை வெர்சஸ் விஜய் தலைப்புகளாக மாறும். அண்ணாமலை வெர்சஸ் திமுக தலைப்பாக மாறும். விஜய் வெர்சஸ் திமுக, விஜய் விஜய் எதுவா இருந்தாலும் விஜய் அண்ணாமலை தான். இந்த 2 இளைஞர்கள் தான் தமிழ்நாடு. இளைஞர்களுக்கு இனி புதுசா ஒரு பார்வைனா ஒன்னு அண்ணாமலைட்ட போ, இல்லாட்டி விஜய்கிட்ட போ. வேற ஆப்ஷன் உனக்கு இல்லை. மற்றெல்லாம் முடிஞ்சு போச்சு. அவங்களாம் ஊழல்வாதிகள், இவங்க பரிசுத்தவான்கள். அண்ணாமலையினுடைய ஆருத்ரா, அந்த RK சுரேஷ், அதெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. அவர் சொந்த கட்சியினரை வீடியோ எடுத்து மிரட்டினது, அதெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க.
விஜய் கட்சியில் குதிரை பேர ஊழல் யாரும் பேச மாட்டாங்க, வரி வைப்பு யாரும் பேச மாட்டாங்க. ஆனா திராவிட கட்சிகள் மோசம், இந்த 2 பேரும் இளைஞர்கள் அப்படின்னு இதை மட்டுமே பதிவு செய்ய, இது ஒரு நரேட்டிவ் செட் பண்ண போறாங்க. அதுதான் இப்ப நடக்க போகுது. அண்ணாமலையும் பாருங்க, ஆனா இப்படி வருவதுங்கிறது விஜய் வாக்குகளை பிரிக்கும். நல்லா கவனிச்சு, விஜய்கிட்ட அன்பாப்புலர் ஆகி ஒரு பெரிய இளைஞர்கள் வாக்குகள் பிரியும். அது திமுகவுக்கு அதிமுகவுக்கு திருப்பி வந்துடக்கூடாதுக்காக தான் அண்ணாமலை இறக்கப்படுறாரு. செக்கு விஜய்க்கு தான். ஏன்னா பாஜகவுக்கு விஜய் தான் ஆளணுங்கிற எண்ணம் கிடையாது. யாரா ஒரு திராவிட கட்சி அல்லாத ஒரு நபர் இங்க இருக்கணும், திராவிடம் அழியணும், 2 திராவிடம் அதிமுக திமுக 2 அழியணும். அந்த அஜெண்டாவுக்கு இறக்கி விடப்பட்டவர்கள் தான் விஜயும் அண்ணாமலை. அந்த டாக்க பேசிட்டே இருப்பாங்க. இந்து அறநிலைத்துறையை ஒரு பார்ப்பனரை போட்டாச்சா, நிர்மலகுமார் விரும்பப்பட்ட மாதிரி ஆர்எஸ்எஸ் மைண்ட் செட் உள்ளவங்க ஒரு பிராமின் தான் இருக்கணும் அப்படிங்கிற அவங்களுடைய அஜெண்டா அப்படி போட்டாச்சா, அது கோவில் காரியம் தவிர்த்து வேற எதுக்கும் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு அரசியலை விவாதமாக்கியாச்சா. இது எல்லாமே பிஜேபியோட அஜெண்டா. நீங்க நினைக்கிறீங்க பாஜக ஆட்சியில இல்லை, பாஜக தமிழ்நாட்டில் இல்லைன்னு. தமிழ்நாட்டில் தேர்தல் அரசியல இல்லை, ஐடியாலஜிக்கலா கொள்கை ரீதியா அவங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு விஜய் உதவுவார், அண்ணாமலையும் உதவுவார். இதுதான் அண்ணாமலையோடைய வியூகம். புரியுதுங்களா? டார்கெட் டிஎம்கே, செக்கு விஜய்க்கு. இதுதான் அண்ணாமலை வியூகம். இதை இளைஞர்கள், அரசியல்படுத்தப்பட்ட இளைஞர்கள் புரிந்து கொண்டு, நீங்க இங்க சமூக நீதி, அரசியல், இந்துத்துவ எதிர்ப்புங்கிற இளைஞர்கள் மக்கள் அரசியல் பட்டா மட்டும்தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். வெறும் கட்சிகளை வச்சு ஒரு மண்ணும் பண்ண முடியாது. கட்சிகளை நம்பி இல்லை, தத்துவங்களும் தலைமையும். பெரியார் என்ன சொன்னாரு, அண்ணா என்ன சொன்னாரு, சமூக நீதி என்ன, மொழி போராட்டம் என்ன, இதெல்லாம் நீங்க இனிமே இளைஞர்கள் படிச்சாதான் உண்டு. இல்லைன்னா உங்களுக்கு அண்ணாமலை தான் தலைவர். அவர் விஜயநகர பேரரசெல்லாம் சொல்றாரு பாருங்க. விஜயநகர பேரரசுங்கிறது இந்துத்துவ அரசு தான். அப்பதான் எல்லா விதமான மனு தர்ம இதுவும் இங்க முழுசா அமுலானது விஜயநகர பேரரசு காலம்தான். இனி இது எல்லாம் நார்மலைஸ் ஆக்குருவாங்க. மன்னராட்சி, மனு தர்மம் எல்லாத்தையும் நார்மலைஸ் ஆக்கி தமிழ்நாடு முழுக்க ஒரு பீகாராவும் ஊபியாவும் மாறும். அதை கிராஜுவலாக கொண்டு வராங்க. அதை நம்ம மக்களும், பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய பீப்புளும் இதுதான் சரி இதுதான் சரின்ட்டு அப்படியே நார்மலைஸ் பண்ணக்கூடிய அரசியல் தான் நடக்க போகுது. பாருங்க, அதுதான் நடக்கும். விஜய்கிட்ட இருந்து ஒரு கணிசமான இளைஞர்கள் அண்ணாமலைக்கு வருவாங்க. ஒருவேளை பார்த்தா அது விஜய் கட்சிக்கு நட்டம்தான். திமுக ஓட் பேங்க்லேருந்து பிரியாது. ஆனால் திமுகவை பற்றிய டாக்கை குறைப்பாங்க. அதை ஒரு பேசுபொருளே இல்லாத மாதிரி ஆக்குவாங்க, திமுகவையும் அதிமுகவையும். அதைத்தான் அவங்க தொடர்ந்து செய்வாங்க. இதை கவனிக்க வேண்டியது திராவிட கட்சிகள். அவங்களுடைய வரலாறு, அரசியலை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய பொறுப்பு மிக 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 தீவிரமா திராவிட கட்சிகளுக்கு இருக்கு, பெரியார் அமைப்புகளுக்கு இருக்கு, இடதுசாரிகளுக்கு இருக்கு. இல்லைன்னா நீங்க அண்ணாமலை வெர்சஸ் விஜய்ங்கிற தனி நபர்களோட போராடணும். தத்துவம் எங்கன்னு தேடக்கூடிய நிலைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்துடும். ஆகவே தத்துவங்களை படிங்க, கொள்கைகளை படிங்க, வரலாறை படிங்க. எதுவும் தெரியாம இருந்தீங்கன்னா அண்ணாமலைகளும் விஜய் தான் உங்களுக்கு தலைவர்களா என்றென்றைக்கும் இருப்பாங்கங்கிறத உங்களுக்கு நான் உணர்த்துறேன். இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம், சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆதரவு தான். நன்றி.